நீங்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா லாஸ்ட் 10 இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் கோ த்ரூ பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸு ரிப்பீட்டடாக வரதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இந்த பிசி எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் எப்படி செட் பண்ணுறாங்கன்ற கிளியர் ஐடியாவும் கிடச்சிரும். நம்ம C2 ஸ்டடிஸ் என்ற யூடியூப் சேனலில் லாஸ்ட் 10 இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வித் ஆன்சர்ஸ் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதில் ஒரு வீடியோவாக 2018 இயர் கொஸ்டின் பேப்பர் வீடியோ போட்டிருந்தோம். அதனோட பார்ட் 2 வீடியோ தான் இது. நீங்கள் பார்ட் 1 வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரும், அங்கே போய் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். பார்ட் 1 வீடியோவில் ஃபர்ஸ்ட் 25 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். அதனோட ரிமைனிங் கொஸ்டின்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள் தினமாக கடைபிடிக்கப்படும் நாள். டிசம்பர் 10 இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா போபால் விஷவாயு கசிவு ஏற்பட்ட ஆண்டு. 1984 இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உலக பேரிடர் குறைப்பு நாள் டேஷ் அன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி அக்டோபர் 13. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா மினிகாய் தீவு எந்த நாட்டிற்கு சொந்தமானது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ இந்தியா. அலைசக்தி மூலம் இந்தியாவில் மின்சக்தி உற்பத்தி செய்யும் இடம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி விலிஞ்சம். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ரைட் த சினானிம் ஆஃப் த வேர்ட் ஸ்னிவ்லிங். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி கிரம்பிள். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா த வேர்ட் வேலட் இஸ் அ டேஷ் வேர்ட். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி ஃப்ரெஞ்ச். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஐ எம் அ டீச்சர் டேஷ் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வித் த கொஷின் டேக். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ ஆரண்ட் ஐ. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா த வேர்ட் ஆல்பபெட் இஸ் அ டேஷ் நவுன். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ சிங்குலர். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த ரைட் ஸ்பெல்லிங் வேர்ட் M-NI-EN-E மீனிங் ஜென்ராசிட்டி. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா முனிஃபைசன்ஸ். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா வேதாந்தா பாஸ்கர் என பாராட்ட பெற்றவர். சி பசும்பொன் முத்துராமலிங்கர். இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி டேஷ் நூல் வகையை சார்ந்தது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 11 கீழ்கணக்கு. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஜியு போப் தன்னுடைய டேஷ் அகவையில் சமய பணியாற்ற தமிழகத்துக்கு வந்தார். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா B19. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா கன்னித்தமிழ் எனக்கு வேணுமேயடா உயிர் கம்பன் கவி எனக்கு வேணுமேயடா என பாடியவர் சச்சிதானந்தர். சி சச்சிதானந்தன். இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா உலகத் தமிழ் ஆராய்ச்சி கழகம் தோன்ற காரணமானவர். சி சாலை இளந்திரையன். இதுக்கான ஆன்சர் சி சாலை இளந்திரையன். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா சோடியம் நீருடன் வினை புரிந்து டேஷ் வாயுவை வெளிப்படுத்துகிறது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா CH2. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா இதய துடிப்பு, இரத்த குழல்கள் சுருக்கம், மூச்சு விடுதல் போன்ற செயல்களை ஒழுங்குபடுத்தும் பல்வேறு அனிச்சை செயல்கள் மையமாக டேஷ் செயல்படுகிறது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி முகுலம். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா கடல் மட்ட அளவில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி 10⁵ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா omega-3 கொழுப்பு அமிலம் எதில் அதிகம் உள்ளது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி மீன். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் எது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி திரவ ஹைட்ரஜன். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் இன்டூ 45 மீட்டர் இன்டூ 6 மீட்டர் அளவில் உள்ள ஒரு அறையின் தளம் மற்றும் சுவரை புதுப்பிக்க ஒரு சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு ரூபாய் 48 எனில் மொத்த செலவு யாது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரூபாய் 53,280. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஏபி இருவரும் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பர். பிசி அதே வேலையை 15 நாட்களில் முடிப்பர். சிஏ அதே வேலையை 20 நாட்களில் முடிப்பர் எனில் மூவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ 10 நாட்கள். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா மெய் எண்களில்
எவை சரியான கூற்று? சி n சப்செட் w சப்செட் z சப்செட் q. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட படத்தில் x மற்றும் y இன் மதிப்புகளை காண்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி எக்ஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி ஒய் ஈக்குவல் டு 50 டிகிரி. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா இரு எண்களின் கூடுதல் 55 அவற்றின் வித்தியாசம் 7 எனில் அந்த எண்களை காண்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ 31 மற்றும் 24. இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் 50 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். சைக்காலஜி அண்ட் மேக்ஸில் மட்டும் இந்த பிசி எக்ஸாமில் 37 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். அதனால் நம்ம C2 ஸ்டடி சென்டர் யூடியூப் சேனலில் சைக்காலஜி அண்ட் மேக்ஸுக்காக ஃப்ரீ கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அதை மட்டும் பார்த்தாலே கண்டிப்பாக உங்களால் 37க்கு 37 மார்க் வாங்கிட முடியும். நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா பிசி அண்ட் எஸ்ஐ சைக்காலஜின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அங்கே நீங்கள் அந்த ஃப்ரீ கிளாஸஸை பார்த்துக்கலாம். பிசி எக்ஸாமுக்கான மற்ற கொஷின் பேப்பர்ஸை அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் எவ்ரிவன்.